தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரக்கோணத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வசாயல் என்பவர் திமுகவில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கு திருமணமாகிய நிலையில் கல்லூரி மாணவி ஒருவரை ஏமாற்றி இரு வீட்டாருக்கும் தெரியாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கல்லூரி மாணவி டிஜிபி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். தான் சொல்லும் நபருடன் இணக்கமாக இல்லை என்றால் பெற்றோரை கொன்று விடுவதாக திமுக நிர்வாகி தெய்வசாயல் மிரட்டுவதாகவும் அந்த மாணவி அதிரடியாக புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். என்ன பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வசாயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். கவர்மெண்ட் எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் இப்போ அவன் தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். இல்ல நீங்க ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேரு. அப்படி நாங்க ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை. இப்ப நான் தைரியமா வெளியே வந்ததுக்கு காரணமே நான் மட்டும் கிடையாது. அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளவு பேருன்னு தெரியல.